வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் கனிமொழி ஆர்வம். எந்த தொகுதி தெரியுமா? ஸ்டாலின் கையில் முடிவு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தூத்துக்குடி எம்பியாக இருக்கும் கனிமொழி வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட ஆர்வமாக உள்ளார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை தன் திமுகவின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் நிலையில் கனிமொழியின் இந்த முடிவு திமுகவில் பரபரப்பை கூட்டியுள்ளது. இந்த நிலையில தான் கனிமொழி 5 மாவட்டங்களில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் களமிறங்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. அதன் பிறகு மே 4 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சி தேர்தலுக்கும் தீவிரமாக தயாராகி வராங்க. திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் விருப்பம் அளித்தவர்கள் இன்று முதல் நேர்காணலில் நடைபெற்று வருகிறது. எப்படியாவது ஒரு சட்டசபை தேர்தலில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுகவினர் களப்பணியில் தொடங்கியிருக்கிறாங்க. இதற்கிடையே தற்போது பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக எம்பியான கனிமொழி தேசிய அரசியல் இருந்து மாநில அரசியலுக்கு நுழைய ஆர்வமாக இருக்கிறாங்களாம். இதற்கு முன்னோட்டமாக கனிமொழி எம்பியான ஆதரவாளர்கள் திமுகவில் அவரது பெயரை விருப்ப மனு செய்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி கனிமொழி தனது அரசியல் வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து தேசிய அரசியல் தான் முன்னிறுத்துறாங்க. இதனால் அவங்க மாநில அரசியலுக்கு திரும்ப நினைக்கிறாங்க. அந்த வகையில் தான் அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்களா. அதன்படி 4 மாவட்டங்கள் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்ட்டில் டெல்டா மண்டலத்தைச் சேர்ந்த திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் உள்ளன. திருவாரூர் என்பது மறைந்த முன்னாள் முதல்வர் கனிமொழி தந்தையினோட கருணாநிதியின் சொந்த ஊர். அதே போல திருவாரூர் சட்டசபை தொகுதியில் 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் கருணாநிதி போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்தார். அதே போல் 1997 திருவாரூர் தனி மாவட்டமாக பிரிவதற்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. டெல்டா என்பது திமுகவின் கோட்டையாக உள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்கள், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்று கனிமொழி நினைவு கூறுறாங்க. இது தவிர தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் ஏதேனும் ஒன்றில் களமிறங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது கனிமொழி எம்பியாக திமுகவில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்தும் வகையில் தென்மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளாங்க. இவரது கட்டுப்பாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வருகிறது. இந்த மாவட்டங்கள் உள்ள உட்கட்சி பிரச்சனை தீர்த்து அனைவருமே ஒருங்கிணைந்து வேட்பாளராக வெற்றி பெற வைக்க வேண்டியதான் கனிமொழியின் பணியாக இருக்கிறது. இந்த நிலை தான் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு சட்டசபை தேர்தல் தொகுதியில் போட்டியிட முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.